முதல்ல இந்த கல்லூரியை மிகச்சிறப்பாக வழிநடத்தி செல்கிற இதனுடைய முதல்வர் திருமிகு வசந்தி அவர்களை நான் வணங்குகிறேன். ஏன்னா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக்கிறேன். அவர்களுடைய இசைவால் தான் அருமையான இளைஞர்களான உங்களை பார்க்கறதுக்கு, உங்களோட கலந்துரையாடுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. அடுத்தது உங்களுடைய ப்ரொஃபஸர் மிஸ்ஸஸ் நீலோஃபர் அவங்கள வணங்குகிறேன். அவங்கள முன்னாடியே நான் பார்த்துருக்கேன். அவர்கள் வாய்ப்பு கிடைக்கிற போது பிள்ளைகிட்ட பேசலான்னாங்க. இப்போ அவங்களும் உடனிருந்து இதற்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் இதை மிகச்சிறப்பாக இப்பொழுது ஒருங்கிணைத்து கொண்டிருக்கிறத நமது ஆசிரியர் தங்கராஜ் சார் அவர்களுக்கும் அம்மையாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், வணக்கம். முக்கியமாக மாணவ செல்வங்களான உங்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்து. இன்னைக்கு இரண்டு ஒரு ஆங்கில நூல், ஒரு நூலை வச்சு உங்களுக்கு பேசலாம்னு நினச்சேன். அவர் எழுதிய இன்னொரு நூலையும் துணைக்கி வச்சுக்கிறேன். அந்த ஆசிரியர் பேர் டேவிட் காகின். அவருடைய பேர் என்ன? அவரை டஃபஸ்ட் மேன் இன் த வேர்ல்டுன்னு சொல்கிறாங்க. ஐ வில் டெல். என்ன சொல்கிறாரு? டஃபஸ்ட் மேன் இன் த வேர்ல்டுன்னு சொல்கிறாங்க. சரியா? அவர் தான் முதல்ல எழுதுகிறாரு. காண்ட் ஹர்ட் மீங்கிற புக்கை எழுதுகிறார். ஏன் அவரை டஃபஸ்ட் மேன்னு சொல்கிறோம்னா, அமெரிக்கன். அவர் அமெரிக்கனில் சீல், SEAL எழுதுங்க. சீல், SEAL. சீல்னா கடற்படை, வான்வெளிப்படை, ஆர்மி மூணுலையும் பயிற்சி பெற்றவருக்கு சீல்னு பேர். இது அமெரிக்கனில் படைப்பிரிவில் கொடுக்குறாங்க. எந்தெந்த நிலையெல்லாம் இருக்கணும்? அவர் ஒரு பேராட்ரூப்பர். அப்போ வான்வெளி பயிற்சி பண்ணவர். ரெண்டாவது கடல்வெளி பயிற்சிக்கு தான் முதல்ல அவர் சேர்றார். காலாட்படையிலையும் அதில் எல்லாத்துலேயும் மூணுலையும் சிறந்தவராக இருக்கிறதுக்கு அவருக்கு பேர் என்ன? சீல். அது அமெரிக்கன் படைப்பிரிவுகளில் அந்த மாதிரி இருக்கிறது. மூன்றுலையும் இருக்கிறவங்க ரொம்ப குறைச்சலாக இருப்பாங்க, ரொம்ப குறைச்சலாக இருப்பாங்க. அது அவ்வளவு டஃபஸ்ட். இது முதல் காரணம். இன்னொன்று, அவர் ஒரு பள்ளியில் சேர்றாரு. அந்த காலேஜில் அங்கே உள்ளே போகிற போது ஒரு இந்த புல்லப் எடுக்கிறது மாதிரி ஒரு பார் இருக்கணும். எல்லாரும் உள்ளே போகிற போது இவர் உள்ளே போக மாட்டாராம். அந்த பாரில் அப்படியே இந்த ரைஸை கீழே போய் மேலே ஏறுறாங்களே அப்படியே அமுக்கி, அந்த மாதிரி முதல்ல 100ல் ஆரம்பித்தாராம். 250, 300 வரைக்கும் போவாராம். அதுக்கப்புறம் கிளாஸுக்கு போவாராம். நம்மளாம் கிளாஸுக்கே போக முடியாது. சரியா? அப்போ அவர் பயிற்சியை தொடர்ந்து பண்ணுறாருங்கிறதுக்கு எப்படி அவருடைய உடலினை உறுதி செய்யினார். எழுதுங்க. சீலிக்கல உடலினை உறுதி செய், உள்ளத்தை திடமாக்கு. ரெண்டாவது விஷயம் என்ன? உடலினை உறுதி செய், ரெண்டு. அருமை தம்பி, அழகாக பேசுகிறீங்க. நல்ல சிறந்த லெக்சராக வருவீங்க. சரி. அப்போ அந்த அந்த இதில் இது பண்ணுறார். அதுக்கப்புறம் இந்த பேராட்ரூப்பிங்கில் சேர்றார். பேராட்ரூப்பிங்னா மேலே இருந்து ரெஸ்கியூ டீம் இருக்குது பார்த்தியாலா, அதில் சேர்றார். அதில் சேர்ந்து அந்த டீம் என்ன பண்ணுது? ஒரு ரெஸ்கியூக்காக போகுது. ரெஸ்கியூக்காக போகிற போது ஒரு மோசமான வானிலையில் அந்த அந்த ஹெலிகாப்டரு இதாகிடுச்சு. அந்த மோதின மாதிரி. அதில் கிட்டத்தட்ட 8 பேர் 10 பேர் அந்த சீல் இறந்து போகிறாங்க. இவங்க ஒரு 4-5 பேர் தப்பிச்சிட்டாங்க. அப்போ அந்த சீலில் வேலை பார்த்தாலும் அவங்களுக்கு குடும்பத்தில் பிள்ளைகளாக படிக்காமல் ரொம்ப
பாவமான ஒரு ஸ்டேஜில் இருந்துச்சு. அதாவது அவங்களால சப்போர்ட் பண்ண முடியாமல், கவர்மெண்டாலையும் சப்போர்ட் பண்ண முடியாமல் இருந்துச்சு. அப்போ என்ன பண்ணுறாரு, அவங்களுக்கு ஏதாவது உதவணும்னு நினைக்கிறாரு. அப்போ ஒரு ஆர்கனைசேஷனை யாருக்கு உதவுறதுக்கு, இந்த படைப்பிரிவில் இறந்தவர்களுடைய பிள்ளைகளுக்கு உதவுறதுக்கு ஒரு ஆர்கனைசேஷன். அதுக்கு என்ன வேணும்? பணம் வேணும். பணத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியும், யோசிக்கிறார். அப்போ ஒரு மாரத்தான் அங்கே ஒரு நடத்துவாங்க. மாரத்தான்னா இந்த ஹாஃப் மேரத்தான் அந்த மாதிரிலாம் இல்லை, அது 21 மைலோ இந்த மாதிரி இருக்குது. இவங்க 120 மைல் ஓடணும். அதுவும் அந்த தரையெல்லாம் ஒரு மோசமான பகுதியாக இருக்கும் தரை. அந்த மாதிரி இதில் 120 கிலோமீட்டர் ஓடணும். இவர் என்ன பண்ணுறாரு, அதுக்கு பேர் கொடுக்குறாரு. பேர் கொடுத்து வெயிட்டை பார்த்தா 15 கிலோ இவர் கூட இருக்கார். அதை அந்த வெயிட்டுக்கு கொண்டாடணும். நாள் கொஞ்சம்தான் இருக்கு. இவர் நோக்கம் பெருசுன்னு நினைக்கிறார். என்ன நோக்கம் இவருடைய நோக்கம்? எதில்? படையில் இறந்தவனுடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். அதனால ரொம்ப கடுமையான உடற்பயிற்சி மற்றதெல்லாம் செஞ்சு அதை கொண்டாடுறாரு. அந்த அப்படி கொண்டாடுறதே ரொம்ப கஷ்டங்கிறாங்க. மனசில் திடம் இருந்தால் தான் 2 உடலினை உறுதி செய் உள்ளத்தை திடமா. இவர் என்ன பண்ணுறாரு, அப்புறம் அந்த மீட்டிங் அந்த டே வந்துருச்சு. ஓடுற போது ஒரு 120 மைல் 90 மைல் ஓடிட்டார். ஓடுனா அதுக்கு மேலே அவரால் ஓடவே முடியாதுங்கிற ஒரு ஸ்டேஜ் ஆயிடுச்சு. அவருடைய தொடைகளெல்லாம் உரசி ரத்தம் ஆயிடுச்சு. அவரால் அடுத்த ஸ்டெப்பே எடுத்து வைக்க முடியாத ஒரு நிலை. அப்போ என்ன பண்ணுறாரு, ஒரு இடத்துல உட்கார்றாரு. அவருக்கு ஒரு யூரின் போகணும்னு ஒரு உணர்வு வருது, எந்திரிச்சு கூட போக முடியல. அந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்க போது தான் இந்த நான் சொல்ல போகிறத அவர் வெளியிடுறார். சரியா? அப்போ அவர் 3 விஷயத்தை எண்ணி பார்க்குறாரு. எத்தனை விஷயத்தை? என்ன முதல் விஷயம் என்ன நினைக்கிறாரு, இந்த ஓட்டத்தை யாரும் எனக்கு திணிக்கலை, இது நானே ஒத்துக்கொண்டது. இப்போ இந்த ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டுக்கு வரணுங்கிறத உங்களுக்கு யாரும் திணிக்கலை. ஏதோ கிடைக்கல, சரி இது பரவாயில்ல, இதை படிச்சுட்டு ஏதாவது நல்ல இடத்துக்கு போகலாம்ங்கிற ஒரு நினப்பு உங்களுக்கு இருக்குது. முதல் விஷயம் என்ன நினைக்கிறத எழுதிக்கிட்டே வாங்க. நான் இப்போ கதையோ பிரவச்சனம்னு சொல்கிறான்ல, பிரசங்கமோ நடத்தலை. இதில் இருந்து ஏதாவது உங்கள் மனசுக்கு போகணும். ஒன்று என்ன நினைக்கிறாரு, இது நான் எடுத்துக்கொண்டது. ஐ ஆம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ் விக்டரி. எழுதப்பா. என்ன ஃபஸ்ட் விஷயம் எழுதுறாரு, இது நானே ஒத்துக்கொண்டது. இந்த வெற்றி நான் அடைந்தே தீர வேண்டும். ஏன்னா இது யார் விட்டு பிள்ளை? எம்பிட்டு பிள்ளையா இருந்தா அது நல்லா வரணுங்கிறது நான் நினைப்பேன் இல்லையா? என்னுடைய நோக்கம் என்னவா இருக்கும்? என்னுடைய குழந்தை தூக்கம் வருதாத்தா? இல்லையே, அதுக்காக தான் எழுதவும் சொல்கிறது. எழுதுனா ரொம்ப தூங்கிட மாட்டியே, கொஞ்சம் தூங்கினாலும் டபக்குன்னு எழுந்து. அதுக்காக தான் இங்கேயும் வர்றேன். என்ன எழுது? இப்போ என்ன சொன்னேன்? முதல் விஷயம் என்ன சொன்னேன்? இது நானே ஒத்துக்கிட்டது, இதனுடைய வெற்றி என்னை பொறுத்தது. ரெண்டாவது என்ன நினைக்கிறாரு, நான் 89 மைல் ஓடிட்டேன். இது வரைக்கும் ஓடுனது வேற யாரும் இல்லை. யார் தான் ஓடுனேன்? நான் தான் ஓடுனேன். இந்த மிச்சம் 30 கிலோமீட்டர் தான், 30 மைல் தான் இருக்குது. அங்கே தான் மைல் தான், இன்னும் 30 மைல் தான் இருக்குது. 90 மைல் ஓடிட்டேன்ல. ஈரோடு தமிழன்பனுடைய ஒரு கவிதை, 30 முறை விழுந்தவனை எழுதுங்க, 30 முறை விழுந்தவனை முத்தமிட்டு பூமி சொன்னது 29 முறை எழுந்தவன் நீ அல்லவா. எழுதுங்க கண்ணுகளா. ஏன்னா உங்கள் பரீட்சையை எழுதுறது ரிட்டென்ஷன் ரீகால்ங்கிறாங்க. ரீகால் மெத்தட் இது நான் இப்போ சொல்லிட்டு வர்றது. எழுதுன 30 முறை விழுந்தவனை முத்தமிட்டு பூமி சொன்னது 29 முறை எழுந்தவன். என்னப்பா யாராவது சொல்லுங்கப்பா. சொல்லம்மா. எழுந்தவன் நீ அல்லவா.
கீழே விழுந்தா என்ன பண்ண, பூமியில் தானே விழுவேன். அது சொன்னிச்சான், நீ முன்னாடி ஜெயிச்சவே. இதுக்கு பக்கத்தில் ரிக்கார்டு, நான் முதல்ல எழுத சொன்னேன்ல, இதை தொடங்குற போது அதுக்கு பக்கத்தில் ரிக்கார்டுன்னு எழுதுங்க. 2 நோட்டு வச்சுக்க சொல்ல போகிறேன் உங்களை. முதல் நோட்டு இந்த ரிக்கார்ட் பண்ண வேண்டிய நோட்டு. எதையெல்லாம் ரிக்கார்ட் பண்ணீங்க? வெற்றிகளையெல்லாம் ரிக்கார்ட் பண்ணுறீங்க. வெற்றினா என்ன? வெற்றி, சக்சஸ். இங்கிலீஷில் சொல்லிட்டேன். வெற்றினா என்னப்பா? அருமை. வெற்றினா ஒன்று மாத்திரம் கீழே எழுதுங்க, வெற்றின்னு. இங்கே யாராவது வெற்றி இருக்கீங்களாப்பா? வாங்க. வெற்றி அடைகிறதுக்கு தான் நான் இப்போ சொல்கிறது பூரா, சரியா? வெற்றினா நேற்றைய விட இன்றைய நான் முன்னேறி இருக்கிறானா? என்ன வெற்றினா? நேற்றைய விட இன்றைய நான். நேற்றைய விட இன்றைய நான் முன்னேறி இருக்கிறானா அப்படிங்கிறத என்னன்னு சொல்றாங்க? வெற்றின்னு சொல்றாங்க. நேற்று 70 மார்க் வாங்கினா, இன்னைக்கு 80 மார்க் வாங்கினா, அது வெற்றி. நேற்று தெரிஞ்சுக்காத இந்த ஞானியார் மலையில் இருக்கு 2வது நூற்றாண்டுடைய தமிழ் கல்வெட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது ஒரு வெற்றிங்கிறாங்க. நான் சொன்னது புரியுதா? வெற்றியில் உங்கள் அம்மா நேற்று சமைச்சதை விட இன்னைக்கு நல்லா சமைச்சிருந்தா அது கூட வெற்றி தான். நேற்று அம்மாவுக்கு நீ உதவினதை விட இன்னைக்கு கூட, ஹலோ பிள்ளைகளா, நானே கொஞ்சம் இதோட தான் பேசுகிறேன். அது கொஞ்சம் இன்றைக்கு கூட உதவி இருந்தீங்கன்னா அது வெற்றி. எத்தனை பேர் அம்மாவுக்கு உதவுறிய? கை தூக்குங்க. அம்மாவுக்கு எத்தனை பேர் உதவுறிய? அருமை அருமை. 2 கையை தூக்குறீங்களா? சாப்பிட்றீங்களா? உதவுறது என்ன? சரி சரி. இப்போ வேற ஒன்றும் இல்லை, நம்ம ட்ரிப்ட் ஆக வேண்டாம். வெற்றினா நேற்றைய விட இன்றைக்கு ஏதாவது ஒரு முன்னேற்றம், ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டா அதை அந்த நோட்டில் எழுது, சரியா? அந்த நோட்டில் இதை எழுதுகிற போது நீ எப்போவெல்லாம் சோர்வு, இதுக்கு ஜேர்னல்னு சொல்கிறாங்க. இதுக்கு பேர் என்ன? ஜேர்னல். 2 ஜேர்னல் எழுத சொல்ல போகிறேன். முதல் ஜேர்னல் இப்போ சொல்கிறேன், கடைசி ஜேர்னல் அப்புறம் முடிச்சு சொல்கிறேன். ஏதோ ஒரு பேச்சு குரல் கேட்குது. ஏயா கண்ணா, எங்கிட்ட பேசுங்க ப்ளீஸ். அப்போ என்ன சொல்கிறாரு? வெற்றிகளை எழுதி வைங்கிறாரு. இவர் என்ன சொல்கிறாரு? 89 முறை ஓடிட்டேன், 89 மீட்டர், மைல் ஓடிட்டேன். என்ன இருக்குது? 30 மைல் தானே. நேற்று வென்றவன் நான் தானே. 250 புல்லப்ஸ் எடுத்தவன் நான் தானே. இத்தனை மேரத் ஓடினவன் நான் தானே. இப்போ ஓடுவேன் அப்படின்னு 2வது முறை வந்தார். 3வது அவர் சொல்வது முக்கியமானது 60-40 ரூல். எழுதுங்க. 60-40 ரூல். 60-40 ரூல். அது என்னன்னா 2-3 நிறைய விரிச்சுக்கிட்டே போகாமல் சில ரூல் மாத்திரம் சொல்கிறேன். 90-10, 10-90 அல்லது 90-10 ரூல் எழுது. ஒரு ரூல் சொல்ல போனால் மற்றது 2-3 ரூல் வருது, அதையும் சேர்த்து சொல்கிறேன். 90-10. இது என்னென்னா, நடக்கிறது 10%, நம்ம ரியாக்ஷன் 90%. இப்போ ஒருத்தர் உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்காரு. அவர் மனைவி காஃபியை வச்சாங்க. பையன் ஓடி அந்தவன் தட்டி விட்டான். காஃபி நடந்தது என்ன? தம்பி தயவு செஞ்சு என்னோட நடந்தது என்ன? காஃபி கொட்டு போச்சு. இதுதான் நடந்துச்சு. அவர் சொன்னாராம், உள்ளே என்ன பண்ணி கிளிக்கிற, என் கையில் கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னா அவர் சொன்னாராம். அந்த அம்மா சொன்னாங்களாம், என்ன பெருசாக எழுதி கிளிக்கிறீங்க, குடிச்சிட்டு எழுதியிருக்கலாம்லன்னாங்களாம். பையன் சொன்னாலாம், ஏன் ஓரமாக வச்சு நடுவில் வச்சுருக்கலாம்லன்னு சொன்னான். சரியா? இப்போ என்னாச்சு? அந்த வீடு
நரகமாயிருச்சு. அந்த வீடு இதை 10-90 இப்போ சொல்லிட்டு இருக்கேன், கொஞ்சம் மாற்றி சொல்கிறேன். அவர் சொன்னாராம், இந்த காஃபி அப்படி கெட்டியாக இருந்துச்சப்பா, ஆவி பறக்க இருந்துச்சப்பா, ஆவி பறக்க இருந்துச்சு, ரொம்ப மனமாகவும் இருந்தது. நான் என்ன பெருசாக எழுதுறேன், நான் குடிச்சிட்டு எழுதியிருக்கலாம்னு அவர் சொன்னாராம். அந்த அம்மா சொன்னாங்களாம், நான் உள்ளே என்னங்க பண்ணுறேன், உங்கள் கையில் கொடுத்துருக்கலாம், உங்களோட கொஞ்சம் நேரம் பேசிக்க கொடுக்கலாம், பேசினா சண்டை வருதோம் வீடுகள், கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்திருக்கலாம் அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்களாம். பையன் சொன்னானா, நான் தான் கவனமாக இருந்திருக்கணும் நானா. இப்போ என்னாச்சு? இப்போ அந்த இடம் என்னாச்சு ஆயிடுச்சு. அப்போ இந்த சொர்க்கமும் நரகமும் நம்ம கையில் தான் இருக்குங்கிறாரு. இந்த 10-90க்கு என்ன எழுதிக்கிங்க, காஃபி கதை அப்படின்னு எழுதி வச்சுக்கோ. இதை பார்க்குற போது உனக்கு நினைவு வரணும். நீங்கள் ரியாக்ஷனில் எப்படி பண்ணுறோம்ல தான் இருக்கம்மா வாழ்க்கை. இது என்ன ரூலு? 90-10. அப்போ இதை எல்லாத்துக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி பாருங்கள். நீங்கள் ரியாக்ஷனில் எப்படி, நான் என்னுடைய பேரை விரதித்தான்னு கூகுள்லேயோ அல்லது யூடியூப்லேயோ போட்டால் இதெல்லாம் வருது. நானும் ஒரு பேச்சு இருக்கு. சரியா? எத்தனை சப்ஸ்கிரிப்ஷன் வருதுன்னு பார்க்குறேன், போகிற போது சொல்லிட்டு வரேன். ஆமாப்பா, அதில் நான் பண்ணுங்க, தேங்க்ஸ். யூடியூப் சேனல் இருக்குன்னு ஒரு ஆளு சொன்னாவே என்ன அர்த்தம்னா, என்ன அர்த்தம்? பண்ணுங்கன்னு அர்த்தம். அப்போ இதை கேளுங்கப்பா, இது இங்கே பாரு, 25-75 ஒரு ரூல் சொல்கிறேன். 75-25 ரூல்னு ஒன்று சொல்கிறேன். இது எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது, எங்கள் ஆத்தா. சரி, இது என்ன ரூல் சொல்லுதுன்னா, மந்திரம் கால் மதி முக்கால்பாங்க. மந்திரம் கால் மதி முக்கால். அது என்ன மந்திரம் கால் மதி முக்கால்னா, இப்போ எத்தனை பேர் சீட்டு விளையாடுவீங்க? அருமை அருமை, விளையாடுங்க, ஃப்ரெண்ட்லியாக விளையாடு. காசு விளையாடுவீங்களா தம்பி? எல்லாரும் அம்முன்னு உட்காந்துருக்கீங்க. காசு விளையாடுவீங்களா விளையாட மாட்டீங்களா? காசு வச்சலாம்னு சொல்லலை. கொஞ்சம் அப்படியே சத்தம் இல்லாமல் அப்படியே பேரை இதை இது பண்ணிட்டு வாங்க. என்ன சொல்கிறேன்? கார்ட்ஸ், செஸ்ஸு விளையாடுவீங்க. இங்கே பாரு, இப்போ கார்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் கார்ட்ஸு விழுகுதில்ல, அது விதிங்கிறாங்க. காசு விழுகிறது விதி. நம்ம விளையாடுறோம்ல, எந்த ஹோல்டு பண்ணலாம், எதுக்கு காத்துக்கிட்டு இருக்கலாம், அப்படிலாம் விளையாடுறோம்ல, அது மதிங்கிறாங்க. விழுகிறது 25%, விளையாடுறது 75%. இதே டயத்தில் இப்போ செஸ் இருக்குல்ல, அது கேம் ஆஃப் சாய்ஸுங்கிறான். இங்கே எழுதுங்க பாருங்க, சாய்ஸ் சான்ஸ், 2 வார்த்தை சொல்கிறேன், சாய்ஸ் அண்டு சான்ஸ். சாய்ஸ்னால் என்னன்னு சொல்கிறேன், நம்ம மதி மத்திரம் தான் அது, புரியுதா? சான்ஸ்னால் என்ன, விதியும் இருக்குது மதியும் இருக்குது. இந்த வாழ்க்கை அமைஞ்சிருச்சு, அதை எப்படி நீங்கள், ஒருத்தர் குட்டையாக பிறந்துட்டாரு, ஒருத்தர் நெட்டையாக பிறந்துட்டாரு. ஒரு பொண்ணு என்னமோ சிரிக்கிறாங்க, 2வது இருக்க பொண்ணு, பாப்பா பேர் என்ன சொல்லு? பொண்ணை தான்மா சொல்கிறேன். எந்திரி, பேர் என்ன? சத்யா. எதுக்கு சிரிச்சிங்க? இப்போ நான் சொல்கிறது என்ன, மதி மதிமுக்கால் வீதிக்கால். அப்போ இது 25-75 ரூலுங்கிறாரு. இப்போ என்ன சொன்னேன், நம்ம உயரமாவோ குள்ளமாவோ இந்த நேரத்துலையோ அந்த நேரத்துலையோ பிறந்துட்டோம். அதை நீ மாற்ற முடியுமா? உட்காரப்பா. அதை மாற்ற முடியுமா? முடியாது. அதை ஏற்றுக்கொள்ளுங்கிறாரு. லா ஆஃப் அக்செப்டன்ஸ் எழுதுங்க. லா ஆஃப் அக்செப்டன்ஸ்.
கிளாஸில் கூட இவ்வளோ எழுத சொல்லலையே சார். நீங்கள் என்னப்பா லவ் அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கொள், வாழ்க்கையை ஏற்றுக்கொள், அப்புறம் மேம்படுது. அதான் மேம்படுத்துனே எழுது. சத்யா எழுதிடியாமா? கொண்டா பார்க்குறேன். சூஸ் 90-10. சரி, இது சாய்ஸ். சரியா? இது எழுதுற வாழ்க்கை. சரி, இப்போ என்ன சொன்னேன்? ஏற்றுக்கொள், ஏற்றுக்கொள்ளுதல் விதி. குட். லா ஆஃப் அக்செப்டன்ஸ். அது என்ன சொல்லுது? இப்போ நீ ஹிஸ்ட்ரியை ஏற்றுக்கொள்ளுத, ஐயோ இதுக்கு வந்து உட்காந்துட்டீங்களான்னு நினைக்காத. ஏற்றுக்கிட்டு இதில் மேம்படு. நான் சொல்கிறது புரியுதா? 25% அது சான்ஸு. சான்ஸுனா அது அமைகிறது. சாய்ஸ்னா என்ன? சான்ஸ் அண்ட் சாய்ஸ்ன்னு எழுதிக்கவா? சான்ஸ் அண்ட் சாய்ஸ் அது என்னது? அமைச்சுக்கிறது. சரியா? அப்போ அது இந்த 75. இப்போ 60-40க்கு வர்றதுக்கு தான் இப்படி தூரம் வந்துட்டு 60-40 விதி. அது டேவிட் ஹாக்கின்ஸ் சொன்ன விதி. அவர் மூன்றாவதாக சொல்றது, நம்ம ஐ ஆம் டன், ஐ ஆம் எக்ஸாஸ்டட் அப்படின்னு ஒரு நிலைமை இருந்தாலும் நம்மகிட்ட 60% எனர்ஜி இருக்கு, மிச்சம்ங்கிறார். என்ன சொல்லுங்க, நல்லா கவனமாக கேளுங்க. ஐ ஆம் டன், ஐ ஆம் எக்ஸாஸ்டட் அப்படின்னு நிலை இருந்தாலும் எவ்வளவு எனர்ஜி மிச்சம் இருக்கான்? 60% மிச்சம் இருக்கான். இந்த ரெண்டாவது தம்பி எந்திரிங்க, நீங்க தான் எந்திரிங்க. உங்க பேர் என்ன? தினேஷ். நல்லா இருக்கு பேர். தினேஷ்னா என்ன அர்த்தம்? அதுக்கு என்ன அர்த்தம்? எல்லா பேருக்கும் அர்த்தம் இருக்காமா? தெரிஞ்சுக்கங்க. சரி, கொஞ்சம் இருங்க. அதாவது நான் என்ன சொல்றேன், ஒருத்தர் ஒரு காட்டு வழியாக போகிறேன். இந்த கதை இந்த இடத்துல காட்டு வழி கதைன்னு எழுதிங்க. ஒருத்தர் காட்டு வழியாக போகிறாரு. கீழே மயக்கம் வந்துருச்சு, கீழே விழுந்துட்டாரு. முழிச்சு பார்க்குறாரு. அப்போ தூரத்தில் ஒரு ஆபத்து, ஒரு புலி இருக்கிறது மாதிரி இருக்குன்னு வச்சுக்க. அவன் பிறண்டா படுப்பான், எந்திரிச்சு. அப்போ என்ன சொல்கிறாரு? ஐ ஆம் டன்னு நினச்சால் கூட நம்மள்கிட்ட 60% எனர்ஜி மிச்சம் இருக்குன்னு அவர் சொல்கிறாரு. இதுதான் முக்கியமான ரூலு. 60-40 என்ன ரூல் சொல்கிறாரு? நம்மிடம் எவ்வளவு எனர்ஜி மிச்சம் இருக்கு? 60%. இப்போ இன்னைக்கு காலையில் எனக்கு தொண்டை வலிச்சிச்சு, என்னால் போக முடியுமா தெரியல, இருந்தாலும் ஜஸ்ட்டு வந்துட்டேன்னா எனக்கு எனர்ஜி வருது. ஐ எம் டன்னுங்கிற ஒரு ஸ்டேஜில் தான் இருக்கேன். குளிர்காலமாகவும் இருக்குது, சரியாகவும் இல்லை, ஏஜ் இருக்குது, இன்சுலின் ஊசி கூட போட்டுக்கிறேன்னா, இருந்தாலும் வந்துட்டேன்னா இந்த 1 மணி நேரமும் நிற்கிறேன். இதுக்கு உட்காரு தம்பி தினேஷ், உட்காரு. இதுக்கு என்ன சொல்கிறேன்? என்ன ரூலு? 60க்கு 40. இந்த ரூல் என்ன சொல்லுது? நான் எங்கிட்ட ஒரு எனர்ஜியே இல்லைன்னு நினச்சா போது நம்மகிட்ட மிச்சம் இருக்கான். இது என்ன பண்ணுதான், மூளை நமக்கு அது ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் இருக்கா அதில், மூளையில் நிறைய சொல்கிறாங்க. அது என்ன சொல்லுதான், நம்மளை காப்பாற்றி வச்சுக்கணும்னு நினைக்கலாம். அதனால 40% செலவழித்த போதே அது என்ன காமிக்குதான், நீ எல்லாம் முடிஞ்சிருச்சாயின்னு காமிக்குதான். ஆனாலும் நம்மகிட்ட எவ்வளவு இருக்குங்கிறார் அவர்? 60% இருக்கார். 4வது ஒரு கருத்து சொன்னார், நினச்சாரு, நான் இப்போ ஓடுறது எனக்காக ஓடலை. யாருக்காக ஓடுறேன்? ஒரு உயரிய நோக்கத்துக்காக ஓடுறேன். நீ இப்போ ஓடுறது உனக்கு ரத்தத்தை பாலாக்கி கொடுத்த அம்மாவுக்கு என்ன பண்ண போகிற? ரத்தத்தை கொடுத்த அம்மாவுக்கு என்ன பண்ண போகிற? யோசிச்சு பாரு. தோளிலையும் மார்பிலையும் சுமந்த அப்பாவுக்கு என்ன பண்ண போகிற?
அப்படின்னு யோசிச்சு பாருங்கிறேன் நான். புரியுதா? ஒரு சகோதரி இருந்தா இன்னொரு தாய் இருக்கதா அர்த்தமா? எழுதுங்க. சகோதரி இன்னொரு தாய். எழுது. சகோதரி இருந்தா, ஒரு சகோதரன் இருந்தா ஒரு பாதுகாப்பு அரண் சகோதரன் இருந்தா. அப்ப இவர்களுக்கெல்லாம் நம்ம என்ன செய்ய போறோம்? தாத்தா பாட்டி எல்லாருக்கும் என்ன பண்ண? நீ இப்ப பிறந்து வந்தாச்சு, இவ்வளவு தூரம் ஒரு அருமையா வளர்ந்து நிற்கிற. நம்ம டேவிட் காகின் என்ன சொல்றாரு? நான் எதற்காக இந்த ஓட்டம் ஓடுறேன்? அருமை. நீங்க உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உயரிய நோக்கம் இருக்கு. அதுக்கு என்ன பண்ண போறீங்க? எந்திரிச்சு சும்மா போறீங்களா, வர்றீங்களா, படிக்கிறீங்களா, உங்களை மேம்படுத்திக்கிறீங்களா? நான் வேற ஒன்றுப்பா சொல்ல. இப்போ பேசுறது பூரா சும்மா வெட்டியாக கதை பேசிட்டு வெட்டியாக போகுதா? நீங்கள் உங்களை மேம்படுத்திக்கிறீங்களா? சரியா? அப்போ இவ்வளவு இந்த 4 விஷயத்தை முக்கியமாக பாருங்க. 4 விஷயம் என்னென்ன சொல்லியிருக்கேன்? தினேஷ் சொல்லுங்க. அந்த டேவிட் காகின் நடுவில் பேசிட்டேன். ஆனால் என்னென்ன 4 விஷயம் சொல்லுங்க. முதல் விஷயம் என்ன நினைச்சாரு? டேவிட் காகின்? அது 2வது. அப்புறம் என்ன நினைச்சாரு? தன்னுடைய வெற்றிகளை நினைச்சாரு. அதை மறுபடியும் யோசிக்கிற போது அவருக்கு பலம் வந்துச்சு. 3வது என்ன நினைச்சாரு? எங்கிட்ட 60% எனர்ஜி மிச்சம் இருக்குன்னு நினைச்சாரு. 4வது என்ன நினைச்சாரு? என்னுடைய நோக்கம் உயரிய நோக்கம். இந்த 4ஐயும் நினைக்கிற போது மறுபடி வலுப்பூரா சேர்த்துக்கிட்டு ஓடி அதை கம்ப்ளீட் பண்ணி அந்த பணத்தை வாங்கி அந்த உயரிய அதுக்காக காசுக்காக காரணத்துக்காக கொடுத்தாரு. இதுதான் எந்த புத்தகம்? கான் ஹர்ட் மீ அந்த புக்கு. இது எழுதுனதுக்கு அப்புறம் தான் அந்த நெவர் ஃபினிஷ்ட எழுதுறாரு. அவர் சொல்றாரு, நினைச்சு பார்க்குறாரு, வெற்றிங்கிறது ஒரு வெற்றி மட்டும் இல்லை. எழுது. 2வது நெவர் ஃபினிஷ்னு எழுதி, வெற்றிங்கிறது ஒரு தடவை நிகழ்வது அல்ல. வெற்றிங்கிறது என்ன? தொடர் நிகழ்வு, தொடர் முயற்சி. வெற்றிங்கிறது என்ன? தொடர் நிகழ்வு, தொடர் முயற்சி. வெற்றிங்கிறது ஒரு வாடகை வீட்டில் குடியிருப்பது போல. 3வது சொல்றேன், எழுதுங்க. அது வாடகை வீட்டில் குடியிருப்பது போல. அது என்னப்பா வாடகை வீட்டில் குடியிருப்பது போலன்னா அதுக்கு என்ன மீனிங்கு? வாடகை கொடுத்துக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டி தூக்கி விட்டுருவேன். அப்ப நீ முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணுங்கிற. என்ன முயற்சி? தொடர் முயற்சிக்கு என்ன சொல்றாரு? எங்க குடியிருக்கணும் போல தொடர் முயற்சி தேடிக்கிட்டே இருங்கிறேன். நீங்க ஜெயிக்காட்டியும் பரவாயில்ல, தொடர் முயற்சி. ஜெயிக்காட்டியும் பரவாயில்ல. இப்ப ஒரு நூல் சொல்றேன், லா ஆஃப் வேஸ்டட் எஃபர்ட்ஸ். எழுதுங்க. லா ஆஃப் வேஸ்டட் எஃபர்ட்ஸ். என்னையா லா ஆஃப் வேஸ்டட் எஃபர்ட்ஸ் எழுதுனியாப்ப? வேஸ்டட் எஃபர்ட். எஃபர்ட் முயற்சியை பற்றி சொன்னேன், தொடர் முயற்சியை பற்றி சொன்னேன். வெற்றினா அது என்ன சொல்லுது? லா ஆஃப் வேஸ்டட், WASTED, வேஸ்டட் எஃபர்ட். அது என்ன சொல்லுது? இப்போ ஆலமரத்தில் ஒரு விதை, எவ்வளவு சின்ன விதை,
ஆலம்பழமே சின்னது, ஆனால் அந்த ஆலமரம் எவ்வளோ பெருசாக வருது. இப்போ அதில் இருக்க எல்லா விதையும் முளைச்சிருச்சுன்னு வை. ஒரு பெரிய ஆலமரம் அதில் இருக்க எல்லா விதையும் முளைச்சிச்சுன்னா இந்த உலகம் என்னாக? ஆனால் ஒன்று தான் ஜெயிக்குது. எத்தனையோ ஸ்பெம்மு மில்லியன் விந்துக்கள் வருதான், அதில் ஒரே ஒரு விந்து ஜெயிச்சது தான் நம்மளாம். சரியா? அப்போ இதுக்கு என்ன சொல்கிறாரு? என்ன வேஸ்டட் எஃபர்ட்ஸ். என்ன எஃபர்ட்டு? இத்தனையும் வேஸ்ட் ஆகுது. ஒரு நீட் எழுதுறான், எழுதிட்டு அது ஜெயிக்காட்டு. ஏட்டா இங்கே பேசுகிறீங்க வெளியிலையா? தேங்க்ஸ். ஒரு ஐயோ நேரம் ஆகிடுச்சு, முடிச்சிடுவோம். ஒரு போயிட்டு வாங்க, இங்கே கேளுங்க. நான் முடிச்சிடலாம்ப்பா. என்ன எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு தெரியல, நான் டயத்தே பார்க்கலாம்ப்பா. பரவாயில்ல, இன்னும் 5 நிமிஷத்தில் முடிக்கிறேன். ஹலோ, வெயிட் பண்ணுங்க. என்ன சொல்கிறேன்? ஒரு முயற்சி தோத்துருச்சுன்னா உசுரையே விடுறானேங்கிறேன். எத்தனை முயற்சி பண்ணுங்கிறேன்னா தொடர் முயற்சி பண்ணுங்கிறேன். நீங்கள் இந்த லா அவர் தொடர் முயற்சியை அவர் என்ன சொல்கிறார்? அந்த ஓட்டம் மொத்தம் அவருக்கு இல்லை. அதற்கு அப்புறமும் அவர் நிறைய ஓட்டங்கள்லாம் ஓடுறார். நிறைய பணம் சம்பாதிச்சு அந்த பிள்ளைகளையெல்லாம் ஒரு நல்ல நிலையை கொண்டாடுறார். அதுதான் சொல்கிறாரு நெவர் ஃபினிஷ்டுங்கிறார். சரியா? அப்போ இந்த செய்திகளோடு நான் இப்போ உங்களை சில இந்த இதை முடிக்கிறேன். அதாவது 2 புத்தகம் சொன்னேன். டேவிட் காகின், அவர் டஃபஸ்ட் மேன் இன் த வேர்ல்டுங்கிறாங்க. நீங்கள் போய் தேட வேண்டியது டேவிட் காகின்னு போட தேடணும். 2வது காண்ட் ஹட்மின்னு போட்டு தேடணும், தமிழ்லே வருது. 3வது நெவர் ஃபினிஷ்னு போட்டு தேடணும். அதுக்கப்புறம் லா ஆஃப் அக்செப்டன்ஸ்னு தேடணும். அப்புறம் லா ஆஃப் வேஸ்டட் எஃபர்ட்ஸ்னு தேடணும். அதுக்கப்புறம் இந்த செய்திகளோடு நான் என்னுடைய உரையை நிறைவு செய்து நமது பிரின்சிபல் அவர்களுக்கும் டிபார்ட்மெண்ட்டில் நண்பர்களுக்கும் வாங்க பார்த்துவாங்க. நான் நன்றியையும் தெரிவித்து உங்களுக்கெல்லாம் வாழ்த்தை தெரிவிச்சுட்டு வேறு செய்திகள் 1-2 பகிர்ந்துக்கிறேன். உங்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி.